செட்டிநாடு ஸ்டைலில் சூப்பரான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சமாக தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 5-6 போல் முந்திரி பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்காக குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிப்பு பொருளான பட்டை, சோம்பு, கிராம்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணது இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் நமக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை நம்ம இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளி சேர்த்து அது நல்லா வெந்ததுக்கப்புறமா மட்டனை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டனை சேர்த்துட்டு நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ விசில் போட்டு வச்சுட்டு ஒரு 5-6 விசில் விட்டு இறக்கணும் அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள்.